ஒருத்தனுக்கு ஊருக்குள்ளே அவனுக்கு ரொம்ப கெட்ட பேர், அவன் அந்த ஊருக்குள்ளே யாருக்குமே பிடிக்காத அவன் என்ன பண்ணான், ஒரு நாள் ஒரு முனிவரை போய் சந்திக்கிறான். அந்த முனிவர்கிட்ட கேட்குறான், இந்த மாதிரி எனக்கு ஊருக்குள்ளே ரொம்ப கெட்ட பேராக இருக்குது, நான் நல்ல பேர் வாங்கணும், நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டான் அவன். அதுக்கு முனிவர் சொல்கிறாரு, நீ என்ன பண்ணு, கடவுளை நோக்கி தவம் இரு, கடவுள்கிட்ட நீ தவம் இருந்தீன்னா அவர் வரம் கொடுப்பாரு, அந்த வரத்துக்கு பிறகு நீ நல்லா இருக்கலாம், நீ இல்லாட்டி நல்ல பேர் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னார் அவர். அவன் என்ன பண்ணுறான், கடவுளை நோக்கி கடுமையாக தவம் இருந்தான். அவன் கடுமையாக தவம் இருக்கிறத பார்த்து கடவுள் என்ன பண்ணார், ரொம்ப நாளைக்கு அப்புறம் அவனுக்கு நேராக காட்சி கொடுத்தாரு. காட்சி கொடுத்து உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டார். கடவுள் தவம் இருந்தவன்ட்ட. இப்போ தவம் இருந்தவன் சொல்கிறான், அந்த முனிவர் சொன்னார், நான் தவம் இருந்தேன்னா நீங்கள் வரம் கொடுப்பீங்களா, அதான் நீங்கள் எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாவன். கடவுள் மறுபடியும் கேட்குறாரு, உனக்கு என்ன வரம் வேணுமோ கேளு, நான் தரேன் அப்படின்னு சொல்லி கேட்டார். மறுபடியும் அவன் என்ன தெரியுமா சொன்னான், எனக்கு வரம் தான் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டான். கடவுளுக்கு ஒரே குழப்பமாக போச்சு, என்ன வரம் கேட்குறான் எதுவுமே கேட்க மாட்டானே அப்படின்ட்டு மறுபடியும் கேட்குறாரு, உனக்கு என்ன தான் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டார். எனக்கு வரம் கொடுங்க அப்படின்னு சொல்லி மறுபடியும் கேட்டான். கடவுளுக்கே இப்போ ரொம்ப குழப்பமாக போச்சு. அவர் கொஞ்சம் நேரம் யோசனை பண்ணுறாரு. யோசனை பண்ணிவிட்டு அதாவது அவர் நினைக்கிறாரு, நான் வரம் கொடுக்கணும்னு முடிவு பண்ண பிறகு கொடுக்காமல் இருக்க முடியாது, அதனால் இவன் என்ன வரம் வேணும்னு சொல்லி கேட்கவும் மாட்டான் அப்படின்னு மனசில் நினச்சிட்டு என்ன பண்ணுறாரு, இப்போ சொல்கிறாரு, நீ இப்போ உன்னோட மனசில் என்ன நீ நினைக்கிறியோ அதையே நான் வரமாக கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கடவுள் மறைஞ்சிடுறாரு. இப்போ அவன் நினைக்கிறான், ஐயோ நான் மனசில் இப்போ எதையுமே நினைக்கலையே அப்படின்னு சொல்லி நினச்சான். அவன் என்ன பண்ண முடியும், கடவுள் வரம் கொடுக்க வரும்போது இவன் தான் எதுவுமே கேட்கலையே. அதாவது நம்ம மனசில் என்ன ஒரு நன்மையை நினைக்கிறோமோ அதையே நம்ம செயல்படுத்த முடியுங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. வாழ்த்துக்கள்.